விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள். அப்படியா? செந்தரியா கட்சியில் படிச்சு பாரு, உங்களுக்கு அதான் போராடுறோம். இந்தாம்மா 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 இந்தா சரிம்மா, பார்ப்போம். உங்க வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் விவசாய சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள் அன்பு சொந்தங்களே. உடை இருக்க வீடு வேணும். ஆனா இங்குள்ள மக்களுக்கு வீடு இருக்கா? அமைச்சருக்கு கொல்ல பக்கங்க, அமைச்சரோட கொல்லப்புறம். ஆனா குடிசையில வாழ்றீங்களே, இது மீண்டும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? கொசுக்கடியில ஒரு கொசுக்கடியில இந்த அமைச்சர்கள் வாழ்ந்துருவாரா? இந்த ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ வந்து உங்க வீட்டுல இருந்து படுத்திருப்பா ஒரு நாளைக்கு தங்குவாரா? அப்படி தங்குனா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவோம். ஆனா நினைச்சு பாருங்க, மக்கள் நினைச்சு பாருங்க, ஏழையின் சின்னம் விவசாயம் இன்னைக்கே ஏழையத்தான் இருக்கிறோம். ஏழையின் சின்னம் ரத்தம் இல்ல அவனுக்கு அதிமுக 10,000 கோடியை குவிச்சு வச்சிருக்கான், கொள்ளையடிச்சு. தேர்தல் சமயத்துல இன்னும் நெருக்கத்துல, தேர்தலுக்கு 2 நாளைக்கு முடி இதே திமுக அதிமுக உங்க வீடுகளுக்கு வரும், கட்டாயம் வருவாங்க. நீங்க பாருங்க, வரப்ப ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் இல்ல ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் திமுக அதிமுக தரம். எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நல்லபடியா சாப்பிடட்டும் அப்படின்னா, இல்ல பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உடை எடுத்துக்கணும் அப்படின்னா, இல்ல வந்து கூரை ஒழுகுது அந்த கூரையை சரி பண்றதுக்கு இந்த 5,000 ரூபாய் காசு உதவும் அப்படின்னா, இல்ல உங்க வாக்க பறிக்கணும். அவன் உங்க வாக்க பறிக்க திட்டம் தீட்டுவான். உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ண மாட்டான். இது சத்தியம், இது சத்தியம். என்னங்க செய்ய போறான் திமுக வந்து? என்ன செய்ய போறான் மறுபடியும் அதிமுக வந்து? இவ்வளவு ஆண்டு காலத்தில் செய்யாத எதை செய்ய போறான்? நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டா, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்? மறுபடியும் இதே நிலைமை தொடரும், எதுவும் மாறாது. தேர்தல் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் கூத்து நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ரெட்டலைக்கோ உதயசனுக்கோ ஓட்ட போட்டா முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. அன்பு சொந்தங்களே, தேர்தல் என்பது ஒரு நாள் கூத்து இல்லை, 5 ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணி. நீங்க வாக்க மாற்றி செலுத்தாத வரைக்கும், நான் ரட்டலைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, நான் உதயசனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப ரட்டலைக்கும் உதயசனுக்கும் போட்டா எது ஒண்ணும் மாறாது. அதிமுக 3 முறை முதலமைச்சர் இருந்தவர் ஓபிஎஸ், அவர் திமுக போயிடுறாரு. அதே போல திமுக இருக்கக்கூடிய சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ரகுபதி, KKSSR, ஏவாவேடு, இப்படி 8 அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து திமுக வந்தவங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் 2ஆம் கட்ட தலைவராக இருந்த படுதி இளம்படுதி VP துரைசாமி, அவங்க எல்லாம் அதிமுக போறாங்க. திமுக அதிமுக போறான், அதிமுக திமுக போறான். அவன் கூச்சப்படுறது இல்லை. ஆனா திமுக அதிமுக விட சொன்னா எனக்கு பழக்கமாயிடுச்சுங்கிறது. கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி, கருணாநிதியோட மூத்த மகன் அழகிரி, அவர் திமுக இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா, அவங்க அதிமுக இல்ல. நீங்க எதுக்கு திமுக அதிமுக கட்டிட்டு அழுவுறீங்க? நீங்க அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கீங்க. ரட்டலுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, மாத்தக்கூடாது. உதயசூரிக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, மாத்தக்கூடாது. அந்த கட்சியில விசுவாசமா இருக்கீங்க. ஆனா வாக்கு செலுத்தி நீங்கள் தேர்ந்தெடுத்த OS மணியனோ இன்னும் பிற ஆட்சியாளரோ திமுகவோ அதிமுகவோ உங்களுக்கு விசுவாசமா இருக்கா? வேதாரண்ய தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் சிக்கல், அவனை கஷ்டப்படுறீங்க. ஆனா இதே வேதாரண்ய தொகுதிக்குள்ளதான் OS மணியை வேண்டாரு. OS மணி வீட்டுல ஒரு நாள் தண்ணி தட்டுப்பாடு இருக்குமா? ஒரு நாள் ஒரு போதும் இருக்காது. அவன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை வேற, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை வேற. நம்ம வறுமை, ஏழ்மை, பொருளாதார போராட்டம், திண்டாட்டம், கஷ்டம், கவலை, இது நம்ம உலகம். அவங்க உலகம் சொகுசு, வசதி, செல்வ செழிப்பு, ஆடம்பரம், பட்டம், அவங்க உலகம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு ஒண்ணுதான், எல்லாத்தையும் மாத்தணுங்க துணி போட்டு நிக்கிறேன்.
என்ன பாருங்க, நான் தொகுதி வேட்பாளர். என்ன பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கா? நான் அரசியல்வாதியா? நானு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருப்பான், ஒரு பேரன் இருப்பான். அவனுக்கு என்ன வயசோ அதே வயசு நான் நினைக்கிறேன். அவன் எப்படி இருப்பானோ அதே போல் நான் நினைக்கிறேன். நான் படிச்சது இன்ஜினியரிங், பொறியியல். ஆனா செய்யற வேலை என்ன? எங்கள் அண்ணன் மகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் ஊழியத்தை விட்டு வேலை விட்டு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க உழைப்பதால எங்களுக்கு காசு பணம் வர்றதில்லை, எதுவும் லாபம் இல்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிற தவிப்பு, உழைக்கிற தவிப்பு, மக்களுக்காக உழைக்கிற நிறைவு, அதுக்காக வந்து நிற்கிறோம். அதான் சிந்திச்சு முடிவெடுங்க. இன்னும் 20 நாள் இருக்கு. கண்மூடித்தனமா நாங்க பேசுறதுக்காக நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டாம். கண்மூடித்தனமாக நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்த வேண்டாம். இன்னும் 20 நாள் இருக்கு. தினமும் இரவு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு மேல சாப்பிட்டு முடிச்சு உங்க கணவரோட, மனைவியோட, அக்காவோட, தங்கச்சியோட, தம்பியோட, அண்ணனோட உட்கார்ந்து பேசுங்க, அரசியல் பேசுங்க. தேர்தல் வரப்போகுது, யாருக்கு ஓட்டு போடலாம், திமுக என்ன சொல்லுது, அதிமுக என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பேசிட்டு போனாரு, அதோட உண்மைத்தன்மை என்ன, எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ங்க, விவாதிங்க, ஆலோசனை பண்ணுங்க. அப்ப எல்லாரும் விவாதித்து ஒரு உடம்பட்ட முடிவுக்கு வாங்க. எது சரி, எது நியாயம், எது தர்மம், எது உண்மை அப்படின்னு அதை யோசிங்க. நாம் தமிழர் கட்சி உண்மையை சொல்லுதா, நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. இல்ல திமுக அதிமுக தான் உண்மையை சொல்லுதுன்னு உங்க மனசாதிக்கப்பட்டா நீங்க தாராளமா திமுக அதிமுக போடுங்க. ஒருபோதும் திமுக அதிமுக உண்மை நேர்மை அங்க இடம் இல்ல. அங்க முழுக்க முழுக்க கொடுமை, அநியாயம், அக்கிரமம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சுரண்டல், லாவண்யம், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, ஊழல், இதுதான் திமுக அதிமுக. உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் மாத்திரங்கிற துடிப்போடு வந்து நிற்கிறோம். இந்த களத்துல நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகுது. 15 ஆண்டுகள எல்லா பிரச்சனைக்குமா போராடுறோம், களத்துல பாடுபடுறோம். எல்லாத்துக்கும் நின்றுட்டு தேர்தல் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும், சட்டமன்றத்தில் பேசி தீர்த்து வைப்போம். இல்ல ஓட்டு போடல தோற்கடிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறது போல நாளைக்கும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவோம், நாளை மறுநாள் பேசுவோம். எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக பேசுவோம். நாங்க இங்க இருந்து புலம்புவோம், நீங்க அங்க இருந்து புலம்புவீங்க. எது ஒன்றும் மாறாது, எது ஒன்றும் சரி பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரு வாக்கை மாற்றி போடுங்க, உங்கள் வாழ்வு மாறும். வாக்க மாற்றி போடாம எட்டக்குடி முருகன் கோயிலுக்கு போய் நீங்க அழகுத்தாலும் சரி, நாகூர் தர்காவுக்கு போய் நீங்க தொழுகை பண்ணாலும் சரி, வேளாங்கண்ணி மாதாவுக்கு பாத யாத்திரை போய் நீங்க வேண்டுதல் வச்சாலும் சரி, நீங்க திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுற வரை எது ஒன்னே மாற்ற முடியாது. உங்க வாக்க மாத்துங்க, உங்க வாழ்வு சிறக்கும். ஒரே ஒரு முறை உங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுங்க. ரெக்கடைக்கு போட்டா என்ன ஆகும் பார்த்துட்டீங்க. ஓஎஸ் மணி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா என்ன பண்ணுவாரு பார்த்துட்டீங்க. திமுக சேர்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன வாங்க பார்த்துட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுங்க. இளம் தலைமுறை இந்த திமுக அதிமுக பண்ணக்கூடிய அநியாயம் தாங்க முடியாம, அக்கிரமம் தாங்க முடியாம, கொடுமை தாங்க முடியாம, இதுல இருந்து ஒரு மாற்று அரசியல், இவங்களை மாற்றணும், எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிற தவிப்போடு ஒரு தலைமுறை வந்து நிற்கிறோம். இந்த பிள்ளைகளை ஏமாத்துறாதீங்க, இந்த பிள்ளைகளை வந்து கைவிட்டுறாதீங்க. நாங்கள் உங்களிருந்து உங்களுக்காக வந்தவர்கள். அதை உணர்ந்து விவசாய சின்னத்திலே ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக நிற்போம். உங்கள் சின்னம் விவசாயி, உங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். இந்த மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.